வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்குற வீடியோ ஒரு மினி சோலார் ஹவுஸ். இபி கனெக்ஷனே இல்லாத இடம் நிறைய இடம் இருக்குது. அந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஒரு வீடு இருக்குன்னு வச்சுங்களேன். இல்லை ஹில்ஸ் பிளேஸ்ல எல்லாம் வீடு இருக்குது, அங்கெல்லாம் வந்து இபி கனெக்ஷன் பெரும்பாலும் இருக்காது. அந்த இடத்துல எல்லாம் நம்ம ஒரு மினி சோலார் ஹவுஸ் டிசைன் பண்ணணும் அப்படின்னா என்ன பேனல் யூஸ் பண்ணணும், அதாவது எத்தனை வாட்ஸ் உள்ள பேனல் யூஸ் பண்ணணும், அது வேணும் இல்லையா? அதுதான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹவு டு சூஸ் ஒரு எக்ஸாக்ட் ஒரு கரெக்ட் வேல்யூ உள்ள ஒரு வாட்ஸ் உள்ள ஒரு பேனல். உங்களுக்கு பேனல் பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தேன், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேனல்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இதுதான் ஒரு சோலார்னுடைய ஒரு கனெக்ஷன் டயக்ராம் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள். இதுதான் சோலார் பேனல். இந்த சோலார் பேனல்லேருந்து ஒரு சார்ஜர் கண்ட்ரோலர்லேருந்து ஒரு பேட்டரி, ஒரு லோடு அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? இப்போ இந்த சோலார் பேனல் பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்குது அப்படின்னா, பாலிகிறிஸ்டலின் ஒரு பேனல் இருக்கு, மானோ கிறிஸ்டலின் இருக்கு, மானோ பெர்க் இருக்கு, ஹாப் கட் இருக்கு, மானோ பெர்க்ல ஹாப் கட் இருக்கு, அதில் பைபேசியல் இருக்கு, டாப்கான் பைபேசியல் இருக்கு, ஹெட்ரோ ஜங்ஷன் இருக்கு. இதெல்லாம் நிறைய இருக்கு. டே பை டே டெவலப் ஆகிட்டே இருக்கு இந்த ஃபீல்டு. ஏன்னா ரிக்யர்மெண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்கு. இப்போ ஒரு ஊரில் ஒரு 4 வீட்டுக்கு தான் சோலார் போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு தான் இருக்குது. ரொம்ப 1% தான் ரீச் ஆகிருக்கு. ஸோ இப்போ நிறைய பக்கமும் சோலார் பற்றி அவேர்னஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கு. எல்லாரும் வீட்டில் போட ஆரம்பிச்சிட்டாங்க சோலார். நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாமே நியூ கமர்ஸ், பிகினர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு இந்த சோலார் பற்றிய பயிற்சி வகுப்பு இது 3வது கிளாஸ். இதில் நம்ம ஒரு ரைட் சாய்ஸ், ஒரு பேனல் எத்தனை வாட்ஸ் செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த பேனல் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பாருங்க, ஒரு 50 வாட்ஸ் பேனல். ஒரு 50 வாட்ஸ் பேனல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 1 ஹவருக்கு இது வந்து 50 வாட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் அதன் அர்த்தம். ஒரு சோலார் பேனல், இந்த 50 வாட்ஸ் பேனல் ஒரு 10 மணி நேரம் ஒர்க் பண்ணுறதா வச்சுக்கோமே. 10 மணி நேரம் அப்படின்னா காலையில் ஆரம்பித்து 8 AM ஆரம்பித்து டு 6 PM. இது ரொம்ப அதிகம். இதான் 10 ஹவர்ஸ். இது வந்து சம்மர் சீசனாக இருந்தால் கரெக்ட். எல்லா நேரங்களையும் ஒரே மாதிரி இருக்காது. பட் ஒரு ஐடியாவுக்காக கொடுத்துருக்கேன். 10 மணி நேரம் காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்து ஈவினிங் 6 PM வரைக்கும். நாம் பார்த்துட்டு இருக்கிறது இது வந்து மானோ பெர்க் பேனல். பாலிகிறிஸ்டலினோட உங்களுக்கு இது மானோபெர்க் வந்து உங்களுக்கு எஃபிஷியன்சி ஜாஸ்தி, நல்ல குவாலிட்டி இருக்குது. இப்படி பார்த்துருக்கிறதுக்கு ஒரு பேனல் தான் 50 வாட்ஸ் பேனல். இதில் ஒவ்வொரு செல்லில் இருக்கிற பஸ் பார் வந்து அதிகம், குவாலிட்டி நல்லா இருக்கும். இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்குது. பேனல்லே வந்து உங்களுக்கு 12 வோல்ட் பேனல் இருக்குது, 24 வோல்ட் பேனல் இருக்குது. இப்போ வர்றது எல்லாமே 24 வோல்ட் பேனல் தான். 12 வோல்ட் பேனல் இனிமேல் வராது. ஓகே. பட் ஸ்மால் அப்ளிகேஷன்லாம் இருக்குது இல்லையா? ஸ்ட்ரீட் லைட்டு, சின்ன சின்ன வீடுகளுக்கெல்லாம் ஒரு சோலார் டிசைன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பேனல் இப்போ வந்துட்டு இருக்குது. இப்போ ஃப்ரெஷ்ஷாக பேனல் வந்திருக்கு. இப்போ எங்கிட்ட வந்து 50 வாட்ஸ் இருக்குது, 100 வாட்ஸ் இருக்குது, 220 வாட்ஸ், 225 இருக்குது, 330 வாட்ஸ் வரும். நான் என்னென்ன வரும், என்னென்ன ப்ரைஸ் அப்படிங்கிறலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு வீடியோவில். ஓகேவா? இந்த 12 வோல்ட் 50 வாட்ஸ் பேனலுடைய ப்ரைஸ் வந்து 2200 ரூபா வரும். ஓகேவா? இந்த பேனலில் இந்த 50 வாட்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கேன், 1 மணி நேரத்துக்கு 50 வாட்ஸ் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணும். அப்போது 100 வாட்ஸ் ஒரு 10 மணி நேரம் அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு? ஓகேவா? ஸோ இதில் வந்து 100 வாட்ஸ் அப்படின்னா டபுள். ஓகேவா?
ஸோ இதில் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன், அதுதான் மொத்த வாட்ஸ். ஓகே, 1 ஹவருக்கு 50 வாட்ஸ் 50 வாட்ஸ் பேனல் ப்ரொடியூஸ் பண்ணும். இது 1 ஹவருக்கு 100 வாட்ஸ் அப்படின்னா 10 மணி நேரம் ஒர்க் பண்ணுச்சுன்னு வச்சுங்களேன், 1000 வாட்ஸ், 1 கிலோ வாட்ஸ், 1 யூனிட் அப்படின்னு அர்த்தம். பாருங்களேன், ஒரு பேனல் மட்டும் 10 மணி நேரம் வராது. ஒரு உதாரணத்துக்காக எல்லா பிளேஸ்லையும் ஒரே மாதிரியே இருக்காது. சில இடங்களில் வந்து 10 மணி நேரம்னு வச்சுப்போமே, சில இடங்களில் 8 ஹவர்ஸாக வரும், சிலதில் 6 ஹவர்ஸாக வரும், சிலதில் 4 ஹவர்ஸாக வரும். சில ஏரியாவில் ஹில்ஸ் பிளேஸ்லாம் அவ்வளோதான், இந்த சூரிய வெளிச்சம் இவ்வளோதான் வரும். மானோபர்க் பேனலாக இருக்கனால ஓரளவுக்கு சுதாரித்து அதில் அவுட்புட் வெளியே வரும். இதே பாலிகிருஷ்ணில் இருந்தால் சுத்தமாக வேலையே செய்யாது. ஓகே, அப்போது இதில் வந்து ஒரு உதாரணத்துக்காக கொடுத்துருக்கோம். ரைட், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நமக்கு லோடு எதுன்னு யோசனை பண்ணணும். லோடு எது? இப்போ நம்மக்கிட்ட ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் சாயந்தரம் 6 மணிலேருந்து ஒரு 10 மணி வரைக்கும் ஒரு 5 மணி நேரம் ஒர்க் பண்ணணும். என்னென்ன ஒர்க் பண்ணணும்? பொதுவாக ஸ்மால் ஹவுஸ் அப்படின்னா ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம், ஒரு 10 வாட்ஸ் ஒரு பல்பு, ப்ளஸ் ஒரு 10 வாட்ஸ் பல்பு, ப்ளஸ் ஒரு 10 வாட்ஸ் பல்பு, ப்ளஸ் வந்து ஒரு 20 வாட்ஸ் ஃபேன், பிஎல்டிசி ஃபேனு, டிசி ஃபேன், இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். டோட்டல் எவ்வளோ வாட்ஸு? 50 வாட்ஸ். இதுதான் லோடு. இந்த பல்பை தான், ஃபேனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? லோடுன்னு சொல்கிறோம். அப்போது நமக்கு தேவை வந்து டெய்லி ஒரு 5 மணி நேரம், சாயந்தரம் 6 மணிலேருந்து ஒரு 5 மணி நேரம் இந்த லோடெல்லாம் ஒர்க் பண்ணணும். ஒரு டைம் நம்ம வந்து ஈவினிங் வேண்டியதில்லை அப்படின்னா ஏதாவது ஒரு லோடை என்ன பண்ணிடுவோம்? கட் ஆஃப் பண்ணிடுவோம். அப்போ வாட்ஸ் குறைஞ்சிரும். ஓகே, பிக்சட் லோடு மட்டும் கால்குலேட் பண்ணிக்கலாம். மொத்தம் 50 வாட்ஸ் நமக்கு தேவை. அப்போ என்ன பேனல், நம்ம எத்தனை வாட்ஸ் உள்ள பேனல் சூஸ் பண்ணலாம்? ஸோ இது வந்து 5 மணி நேரம்னு வச்சுங்களேன், 5 ஹவர்ஸ் அப்படின்னா 250 வாட்ஸ் தேவை ஒரு நாளைக்கு. இந்த வீட்டுக்கு, இந்த மினி சோலார் ஹவுஸுக்கு 250 வாட்ஸ் வேணும். இந்த 250 வாட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கு என்ன பேனல் யூஸ் பண்ணலாம்னா, இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கு இல்லையா, நான் 10 மணி நேரம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த 10 மணி நேரத்தை இதெல்லோட டிவைட் பண்ணோம்னா 25 வாட்ஸ் வரும். இதுதான் தேவையான பேனலோட வாட்ஸ். இந்த 25 வாட்ஸ் பேனல் யூஸ் பண்ணி 10 மணி நேரம் யூஸ் பண்ணால் தான் இதை வந்து ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஆனால் இந்த கால்குலேஷன்லாம் கரெக்டு தான். ப்ராக்டிக்கல் என்ன அப்படின்னு கேட்டால் நான் ஏற்கனவே சொன்னது தான். இந்த சோலார் இன்டென்சிட்டி வந்து 10 மணி நேரமும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குமானா இருக்காது. 8 மணிக்கு ஆரம்பித்து 9, 10க்கு மேலே தான் மெல்ல மெல்ல இந்த பீக் லெவல் கூடும். அதேமாதிரி 4 மணிக்கு மேலேலாம் இந்த பீக் லெவல் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ அது கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியாது. ஓகே, எக்ஸஸாக இருந்துட்டாலும் பரவாயில்ல. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் கால்குலேஷன் பண்ணோம்ல 10 மணி நேரம் சோலார் இருக்குது, அதை ஒட்டின் பண்ணோம் இல்லையா, இதோட டபுள், அதாவது 50 வாட்ஸ் பேனல் யூஸ் பண்ணணும். 50 வாட்ஸுக்கு மேலே இருந்துட்டாலும் பரவாயில்ல, 50 வாட்ஸ் பேனல் யூஸ் பண்ணணும். 50 வாட்ஸ் பேனல் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த கால்குலேஷன்லாம் எதுவுமே தேவையில்லை. லோடு எவ்வளவு? 50 வாட்ஸ் ஒரு நாளைக்கு, 1 மணி நேரத்துக்கு 5 மணி நேரம்னா 250 வாட்ஸ். அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? 50 வாட்ஸ் பேனல் செலக்ட் பண்ணணும். 50 வாட்ஸ் பேனலுக்கு மேலே இருந்தாலும் பரவாயில்ல எப்பவுமே. ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, நம்ம என்ன செலக்ட் பண்ண போகிறோம்னா, நம்ம லோடு வந்து ஒரு நாளைக்கு 50 வாட்ஸ் அப்படின்னா அது அப்படியே அந்த அளவுக்கு பேனல் வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்கணும். அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, கம்மியாக போட வேண்டாம். ஏன்னா நாளைக்கு ஃபியூச்சரில் கொஞ்சம் லோடு வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஒரு லைட் ஆட் பண்ணலாம், இல்லை ஒரு லைட் எடுத்துகிட்டு ஒரு ஃபேனை ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் அந்த சார்ஜிங் கேப்பபிலிட்டியை கிரியேட் பண்ணுறது இந்த பேனல் தான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? நமக்கு லோடு ஃபஸ்ட்டு எதுன்னு தெரியணும். லோடு எதுன்னு தெரிஞ்சால் நாம் அதுக்கு தகுந்த மாதிரி பேனலை சூஸ் பண்ணிக்கணும். சுருக்கமாக சொல்ல வரணும்னா, நாம் என்ன வாட்ஸ்
1 ஹவருக்கு யூஸ் பண்ணணுமோ அதே 1 ஹவருக்கு டெலிவரி பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கணும், 50 வாட்ஸ் 1 ஹவர் இருக்குன்னா 50 வாட்ஸ் மின்சக்தி எடுக்க முடியும். இது சிம்பிளான கால்குலேஷன். இதை வச்சுக்கோங்க. வேறு எந்த கால்குலேஷன்லாம் தேவையில்லை. சிம்பிளா ஓகேவா. நாளைக்கு நாம் இந்த மாதிரி ஒரு மினி சோலார் ஹவுஸுக்கு நாம் என்ன மாதிரி ஒரு பேட்டரி யூஸ் பண்ணணும், அது பேக்கப் எத்தனை மணி நேரம் எரியும் அப்படிங்கிற பற்றியெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் பார்த்துக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் ஜாயின் பண்ண விருப்பம் இல்லைங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.